20% தான் நம்ம மரம், 80% இம்போர்ட் பண்ணி தான் நம்ம பண்ணுறாங்க. அதுலேயும் இந்த 5 மரங்கள் வந்து எப்போவும் நம்மளுக்கு தேவை. தேக்கு, குமிழ் மரம், மலைவேம்பு, மகோகனி, வேங்கை. கலரும் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு மரமே 50,000 வரையிலையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வணக்கம், என்னுடைய பேர் திருப்பதி. நான் வந்து திருவண்ணாமலையில் வஉசி நகரில் இருக்கிறேன். நான் வந்து ஒரு மர வியாபாரி. என் கம்பெனி பேர் வந்து அருணாச்சலா டிம்பர். இந்த மர வியாபாரம் வந்து அப்பா காலத்துலேருந்து இதை பண்ணிகிட்ருக்குறோம். கிட்டத்தட்ட 55 வருஷமாக இதை செஞ்சிட்ருக்குறோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5 வகையான மரம் நம்ம வாங்குகிறோம். தேக்கு, குமிழ் மரம், மலைவேம்பு, மகோகனி, வேங்கை மரம். இப்படி 5 மரம் நம்ம அதை வாங்குகிறோம். இந்த 5 மரத்தில் தேக்கு மரம் பார்த்தோம்னாக்க அது ரொம்ப உறுதியான மரம். டிம்பர் வுட்டில் வரக்கூடிய ஒரு உறுதியான ஒரு மரம் தேக்கு. இந்த மரம் தான் வீட்டு உபயோகத்துக்காக ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மரம். இது வந்து ஏன்னா அது ரொம்ப உறுதித்தன்மையான ஒரு மரம். இது வந்து இந்த மரம் ஒரு 20 வருஷத்துக்கு பழமையான மரமாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 20 வருஷத்துக்கு மேலே இருந்தால் ரொம்ப நல்லது. மினிமம் ஒரு 20 வருஷமாக அந்த மரம் இருக்கணும். இந்த மரம் பார்த்திங்கன்னா 18 இன்ச்சிலேருந்து 30 இன்ச்சு வரையும் இருக்கக்கூடிய ஒரு மரம் வந்து 14,000 17,000 வரையும் இது போகும். அதுபோல் 18லேருந்து அந்த 30க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு 40 இன்ச்சு வரையும் இருந்துச்சுனாக்கா 18,000 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 40க்கு மேலே போணுச்சு, பழகா வரக்கூடிய மரங்கள், பெரிய மரங்களாக இருந்துச்சுனாக்கா 20 22,000 வரையும் கூட போகும். அதுக்கும் மேலே நல்லா மரம் பெருமமாக இருந்து நல்லா அந்த ஹைட்டாக இருந்து கலரும் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு மரமே 50,000 வரையிலையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே மரம் 50,000 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னாக்கா குமிழ் மரம் நம்ம கைவினை பொருட்கள்னு சொல்லக்கூடிய அந்த இதுக்கு பயன்படுத்துகிறேன். அதாவது இந்த மரத்திலே சிலை செய்கிறது, மரத்திலே பொம்மை செய்கிறது செஞ்சு வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இதுக்கு பயன்படுத்திக்கிறேன். அதை நான் வந்து அதுவும் வந்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம தேக்க மரத்துக்கு ஈக்குவலான உறுதியான மரம்னு சொல்ல முடியாது. இது கொஞ்சம் லைட் வுட்டு தான். இது வந்து அதனால தான் இந்த கைவினை பொருட்களுக்கு அதை பயன்படுத்துகிறோம். இப்போ 18 இன்ச்சிலேருந்து 30 இன்ச்சு வரையும் இருந்ததுனாக்கா ஒரு 7,000 7,500 அந்த ரேஞ்சு 8,000 வரையும் கூட போகும். அதுக்கும் மேலே இருந்துச்சுனாக்கா 9,000 போகும். 10,000 வரையும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 40 இன்ச்சுக்கு மேலே 50 இன்ச்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா 10,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னாக்கா மலைவேம்பு. இந்த மலைவேம்பு வந்து முதல்ல சொன்ன ரெண்டுமே வந்து டிம்பர் வுட். அதை வந்து வீட்டு உபயோகப் பொருளுக்கு வீட்டுக்காகவோ இல்லை ஒரு டிம்பர் மரமாக பயன்படுத்துறதுக்கான ஒரு இது உண்டு. இந்த மலைவேம்பு வந்து ரொம்ப லைட் வுட்னு சொல்கிறது, ரொம்ப லேசான ஒரு மரம். இது வந்து ஃப்ளைவுட்டுக்கு தான் பயன்படுத்த முடியும். இந்த மரம் வந்து மற்ற இதுக்கெல்லாம் கூட ஒரு சீசன் இருக்குது, ஒரு டிமாண்ட் ஒரு டைமில் இருக்கும், ஒரு டைமில் டிமாண்ட் இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு அப்படி இல்லை. எல்லா டைம்லேயும் இது வந்து ஒரே மாதிரியாக இருக்கும். எப்போவும் இது நம்ம சப்ளை பண்ண முடியும் இந்த மலைவேம்பு மரத்தை. இது வந்து பார்த்திங்கன்னா டன்னு 5,000 5,500 வரையும் போகும். அந்த எந்த ஏரியாவில் இருக்கோ அந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்து அது கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு கொஞ்சம் பணம் அது முன்ன பின்ன வரும். மகோகனின்னு ஒன்று இருக்கிறது. அதுவும் அது டிம்பர் வுட்டில் வரக்கூடிய மரம். ரொம்ப நல்ல ஒரு மரம். அது வந்து அதுவும் 30 இன்ச்சுக்கு மேலே இருக்கணும், பாட்டம் மரம். அது வந்து அப்படி இருந்ததுன்னா அது 12,000 14,000 வரையும் அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து வேங்கை மரம். வேங்கை வந்து ரொம்ப ரொம்ப உறுதியான மரம். முதல்ல சொன்ன மாதிரி நம்ம தேக்குக்கு ஈக்குவலான, தேக்கை விட அதிகம்னு கூட சொல்லலாம். ரொம்ப உறுதியான மரம். அது வந்து மரம் வந்து ரொம்ப உறுதியான மரம். அது வந்து அதுவும் வந்து 40 இன்ச்சுக்கு மேலே இருந்துச்சுன்னு சொன்னால் 24,000 25,000 வரையும் கூட டன் போகும். அதில் வெட்டுக்கூலி, இந்த டிரான்ஸ்போர்ட், லோடிங், இந்த சார்ஜு அதெல்லாம் எதுவும் அவங்களுக்கு சேராது. இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்குருவோம். உண்மை என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய மரங்களில் 20% தான் நம்ம மரம், 80% இம்போர்ட் பண்ணி தான் நம்ம பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளுக்கு மரத்துக்கான தேவை இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி அதுலேயும் இந்த 5 மரங்கள் வந்து எப்போவும் நம்மளுக்கு தேவை, ரெக்குவயர்மெண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும்.
இது 5 தான் நான் பண்ணுறேன். ஆனால் இந்த 5 மரம் மட்டும் இல்லை, இன்னும் நிறையா மரங்கள் நம்ம மரங்கள் இருக்குது. அது எல்லாமே டிம்பர் வுட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மரங்கள் தான். இப்போ நம்மளோட தேவைகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நம்மக்கிட்ட நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தேவைக்கான மரங்கள் இல்லை. அதனால தான் நம்ம வெளிநாடுகள்லேருந்து நம்ம இம்போர்ட்டட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம இந்த இம்போர்ட்டட் பண்ணக்கூடிய மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மரத்தை விட அது ரேட் அதிகமாக இருக்குது. அது என்னத்துக்குன்னா அங்கேருந்து வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட், அந்த டேக்ஸு, இதெல்லாம் போக எக்ஸ்பென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம மரத்தை விட அந்த மரங்கள் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. சரி, நம்ம மரங்களே அதிகமாக நம்மளுக்கு வந்தது அப்படின்னு சொன்னாக்க இவ்வளவு இப்போ ஃபாரின்லேருந்து வாங்கக்கூடிய மரங்களுக்கு நம்ம இவ்வளோ பணம் கொடுத்து வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த பணத்தை நம்ம விவசாயிகளுக்கே நம்ம அதை கொடுத்துடலாம். அந்த மரம் வந்து நம்மளுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட்டு, அந்த டேக்ஸு, இந்த நிறைய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது அதிகமான ரேட்டுக்கு நம்ம அது விற்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம மரமே நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மரங்களே நிறையா இருந்து அது வந்ததுனாக்க நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஓரளவுக்கு வந்தால் அந்த ரேட்டு இங்கே கொடுக்க முடியும்.